பிரைஸ் ஆர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கெட்டு போவதில்லை. ஆமென். யாருங்க? நீங்களும் நானும் தாங்க. வசனம் சொல்லுதுன்னா அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை என்று வேதம் சொல்கிறான். வேதத்துக்கு ஒரு வார்த்தையும் கர்த்தர் நிறைவேற்றிக் கொண்டிருக்காங்க. வார்த்தை நான் சொன்னலாம் கரங்கா நிறைவேற்றிருக்க தேவன் சொன்னார்னா நிச்சயமா செஞ்சு முடிப்பாரு. அந்த அளவுக்கு வல்லமை வேதத்துக்கு வசனத்துக்கு உண்டு. விசுவாசிக்கணும். கர்த்தரே தேவனுக்கு விசுவாசிக்கணும். நிறைய பேர் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் கிறிஸ்தவ என்ன பண்ணுவாங்க? எனக்கு இருக்க பிரச்சனை, எனக்கு இருக்க போராட்டம், எனக்கு கடன், கர்த்தரை நினைச்சோட காப்பாற்ற முடியாது சொல்லிட்டு அவிசுவாசம் பேசுவோம். என் தேவனால் கூட காரியம் ஒன்றுமே இல்லை, என் சூழ்நிலை மாற்ற என் தேவனால் கூடும் என்று முழுமனதா விசுவாசிங்க. உங்க வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலை தருவார், கடன்ல இருந்து விடுதலை தருவார், போராட்டத்திலிருந்து விடுதலை தருவார், தனிமையில நிறைய பேர் சந்தித்து கொண்டிருக்க தனிமையிலிருந்து விடுதலை தருவார், நஷ்டத்துல வியாபாரத்துக்கு நஷ்டத்துக்கு எல்லா நஷ்டத்தையும் கர்த்தர் நீக்கி போட்டு ஒரு விடுதலை தருவார். ஊழியத்துல போராட்டமா கர்த்தர் விடுதலை தருவார். உங்க எல்லா பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்து நீ கெட்டு போகாதபடிக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவரை பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை விசுவாசிங்க, முழுமனதா விசுவாசிங்க. நீ வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, கெட்டு போகாதபடிக்கு வேதத்துக்கு சொல்லி எல்லா ஆசீர்வாதம் கர்த்தர் இன்றைக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.